ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோன்னா, இன்றைக்கி புரட்டாசி மாதத்தோட 2வது சனிக்கிழமைங்க. நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு பெருமாளுக்கு தலுகை படையல் தான் போட்டிருந்தோம். அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்படி தலுகை படையல் போட்டிருந்தோம் அப்படின்றத வீடியோவை பார்க்கலாம். காலையிலே ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஏஞ்சிக்கிற மாதிரி 5 o'clockலாம் ஒரு பண்டிகை நாள்லாம் நம்ம எல்லாருமே சீக்கிரமாக ஏஞ்சிப்போம். அதே மாதிரி தான் டே எனக்கு 5 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு நிலைவாசலில் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு கோலம்லாம் போட்டுட்டு இன்றைக்கி துளசி தேவியுடைய வழிபாடும் செஞ்சுருந்தேன். துளசி அம்மாவுடைய தொட்டியை வச்சுட்டு அவங்களுக்கு பூ அலங்காரம்லாம் செஞ்சு அவங்களுக்கும் ஏற்பாடு செஞ்சுருந்தேன். நம்ம வீட்டில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கந்தசஷ்டி விரதம் இருந்துட்டு வரோம். அதனால் காலையிலே நம்ம வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்குங்க, அம்மன் கோவில். அந்த கோவிலில் முருகப்பெருமான் இருக்கார். அவருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரேன். அதையுமே காலையில் போய் ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காலையிலே சமையலை கொஞ்சம் சைட் பை சைட் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டு தங்க பிள்ளைக்கு திருநாமம் போட்டு விட்டுட்டேன். காலையில் 10:45 வரையும் நல்ல நேரம் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் கோவிந்தா எடுத்தாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. அவங்களுக்கு எப்போவுமே பாதத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வழக்கம். அவங்க திருப்பதி பாத யாத்திரை வருடம் போயிட்டுருக்கோங்க. அதனால் அவங்களுக்கு பாதத்தில் பெருமாளை நினச்சிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கடுத்தது அவர் தான் கோவிந்தா எடுப்பார். நம்ம வீட்டில் மகாலட்சுமி தீபத்தை ஏற்றிட்டு கோவிந்தாவை எடுத்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வீட்டுக்குள்ளார மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நினச்சிட்டு நல்லபடியாக வீட்டுக்குள்ளே அழைச்சிருந்தோம். துளசி அம்மாவுக்கும் அங்கே வெற்றிலை பாக்கு பழத்தோடு வச்சு வணங்கிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கோவிந்தா எடுத்துகிட்டு உள்ளே வந்தாங்க. வந்துட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தீபத்தையும் பெருமாளுடைய கோவிந்தா சொம்பையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சைட் பை சைட் வேலைகள் செஞ்சுட்ருந்தேன். தலுகை படையலுக்கு வடை, பாயசம், பூரி, இந்த மாதிரி கோதுமை சூரணம் செய்வோம் நம்ம வீட்டில். அதையுமே ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சக்கரம் சங்கு செய்வோம். அதையுமே கோதுமை மாவில் தான் செய்வோம். அதையுமே செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன். துளசி இருந்தது, அதையுமே மாலை கட்டி ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு செஞ்ச நைவேத்தியங்கள்லாம் படையல் போட்டுட்டு அவருக்கு நல்லபடியாக தூப தீப ஆராதனையுடைய இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு பெருமாளுக்கு நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்படி தான் நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் செஞ்சுருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விலாகில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஹரி ஓம் நமோ நாராயணா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.